பணம் ஒரு மனுஷங்கிட்ட வர்றதுக்கு அவன் பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புத்திசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் படிச்சிருக்கணும் கூட அவசியம் கிடையாது. பணம் ஒரு மனுஷங்கிட்ட வர்றதுக்கு சில முக்கியமான 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நிறைய தான தர்மம் செஞ்சுருப்பீங்க, இதெல்லாம் கடவுளுக்கு கவுண்டிங் பண்ணி வச்சுருப்பாரா, நமக்கு தரமாட்டாரா, எத்தனை நாள் தான் நான் ஏமாந்துட்டே இருக்கிறேன், நான் ஏமாந்து போனதுக்கு பதிலே கிடையாதா, இத்தனை பேர் என்னை ஏமாத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் நமக்கு சொல்யூஷனே கிடையாதா, அதோடைய பலன்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும், இந்த ஒரு ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் முழுசாக கேளுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இப்படிலாம் ஒரு வழி இருக்கான்ட்டு உங்களுக்கே தெளிவாக உருவாக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, பணம் ஒரு மனுஷங்கிட்ட சேராமல் போவதற்கான முக்கியமான காரணம் அவனிடம் பணம் இல்லாததுனால கிடையாது, அந்த பணத்தை பற்றிய தெளிவு இல்லாதனால, ஐடியாஸ் இல்லாதனால. இதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செஞ்சு 10,000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார் வச்சுக்கோங்களேன். அவர் 10 நாள் வேலை செஞ்சார், 1 லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னா அடுத்தது அவரோட திங்கிங் என்ன ஆகுனா, இதே போல் நான் இன்னும் நிறைய உழைக்க 8 மணி நேரம் இருந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சேன்னா எக்ஸ்ட்ரா பணம் வரும், 12 மணி நேரம் செஞ்சேன்னா எக்ஸ்ட்ரா பணம் வரும்ட்டு அவர் உழைச்சிக்கிட்டே இருப்பார். பணம் வரும், ஆனால் அவருடைய சிந்தை சூடாயிடும். வாழ்க்கையை பணத்தை சம்பாதித்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருப்பார். அவர் எண்ணம் ஃபுல்லாகவே அந்த பணம் தான் அவருடைய வாழ்க்கைன்றது போல் உழைத்து கொண்டே இருப்பார். ஆனால் அந்த பணம் அவர்கிட்ட நிற்காது. காரணம் என்னென்னா, இவர் உழைச்சிட்றதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு தவிர அந்த பணத்துக்கு உண்டான ஸ்பெண்டிங்கான டைமை அவர் கொடுக்க மாட்டார். இதே நேரத்தில் ஒரு ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, 8 மணி நேரம் வேலை செய்கிறது, அடுத்த நாள் அது 6 மணி நேரம் வேலை செஞ்சு அதே 10,000 ரூபா வரத்துக்கு என்ன பண்ணணும், அப்போ ஒரு ஆளை போடணும், அந்த இடத்துல அவனை வேலை செய்ய வைக்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். அதே போல் அந்த 6 மணி நேரத்தை 4 மணி நேரம் ஆக்கணும், 4 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஆக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்குமே நேரத்தை குறைச்சிடுவாங்க, அமௌண்ட் அப்படியே வச்சுப்பாங்க. உழைச்சி கொண்டே இருந்தோம்னா அந்த பணம் பெரிய விஷயன்றது மாதிரி இருக்கும். அந்த பணம் பெரிய விஷயம் கிடையாது, என்னுடைய நேரம் தான் பெரிய விஷயம் மனசை நினச்சிட்டாவே போதும், அந்த பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும். 2வது பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, அதுக்கேற்ற வாய்ப்பும் கிடையாது, எல்லாம் தோல்வி, எந்த விதமான ஒரு அறிகுறியும் அவருக்கு தெரில, யாரும் பணம் தர வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள்கிட்ட வருதுன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திறமை, அதாவது நீங்கள் பணக்காரர்களாக வாழ வேண்டும். சிந்தையில் அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். இந்த வரைபடம் தான் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். இதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கெங்கிஸ்தான் ஒருத்தர் இருந்தார், மங்கோலிய பேரரசில் மிகப்பெரிய ஆள். இவரை பற்றி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அந்த காலத்தில் இருந்த மாவீரன் நெப்போலியனுக்கு அடுத்ததாக நிறைய விதமான போர்களில் வின் பண்ணவர் இவர் தான். இவருடைய பேரரசை பார்த்துட்டு சீன பேரரசு பயந்து தான் நிறைய விதமான சீன சுவர்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய திறமை படைத்தவர். இவர் ஒரு முறை ஒரு போருக்கு ஒரு நாட்டோட மோதுறாரு. அது பேர் டாங்ஸ்டேன்னு ஒரு நாடுங்க. அந்த நாடோடைய பெரிய பலமே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை, ரொம்ப குளிரான ஒரு தேசம் அது. அதுவும் அந்த தேசத்தில் ஃபைட் பண்ணுறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கல்லு முள்ளாக இருக்கக்கூடிய இடம். ஸோ இவர் ஃபைட் பண்ணாருன்னா தோக்கத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருடைய போர் வீரர்கள் ரொம்ப கம்மி. இவங்ககிட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க வச்சுங்களேன், அந்த சைடு 3000 பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு போராடினாலும் தோற்றுருவார். ஆனால் இந்த கங்கிஸ்தான்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. போரிடுறாரு. ஃபஸ்ட்டு நாள் போரிலே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்க தோத்துட்டே வராங்க. இவங்ககிட்ட ஆள் பலமே கம்மியாச்சு. கிட்டத்தட்ட 200 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் 2வது நாள் கூட தாண்டாது. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா டாங்ஸ்டே தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. நைட் ஆனால் போர் முடியணும். ஸோ சாயங்காலம் போர் முடியுது, எல்லாரும் அவங்க இடத்துக்கு போகிறாங்க. அப்போ டாங்ஸ்டே நாட்டோடைய பேரரசருக்கு ஒரு டவுட் வருது. கங்கிஸ்தான் எப்போவுமே ஜெயிக்கக்கூடிய ஆள், இந்த தடவை ரொம்ப தோக்குற மாதிரி போயிட்டானே, ஏதாவது பிளான் வச்சுக்கிறான்னு நைட்டெல்லாம் ஒரு தூக்கம் வராமல் அங்கேருந்து ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு அந்த மாகாணத்தில் பார்க்கும்போது நிறைய விதமான கூடாரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 4000 கூடாரங்கள் நல்ல தீப்பந்தத்தோடு எல்லாம் தயாராக இருக்கிற மாதிரி. இவருக்கு பயம் வந்துச்சு. 1000 பேர் தானே வர்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி 3000 பேர் 4000 பேர்கிட்ட அங்கே நிறைய விதமான கூடாரம் இருக்குன்னு ஒரு பயம் வந்து ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு பயம் வந்தது இல்லாமல் இவங்க கூட இருக்கக்கூடிய போர் வீரர்கள் இந்த ஸ்ப்ளட் ஆகவோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆஹா, கங்கிஸ்தான் ஒரு 4000 பேரோடு நிற்கிறான், அடுத்த நாள் கண்டிப்பாக அவன் தான் வின் பண்ண போகிறான்னு முடிவு பண்ணி எல்லாரும் பயத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த நாள் போர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த போரில் பார்த்தீங்கன்னா கங்கிஸ்தான் தான் வின் பண்ணுறாரு. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெங்கிஸ்தான்கிட்ட இருந்தது வெறும் 200 பேர். ஆனால் அந்த 200 பேரும் தைரியமாக போராடினாங்க. அப்போ அந்த கூடாரம் என்றது என்னென்னா, கெங்கிஸ்தான் போட்ட பிளானே அதுதான்.
நம்முடைய எதிராளி நம்மளை விட பலசாலியாக இருக்கும் பொழுது அவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற என்ன பலமோ அதை காட்டணும். அதே நேரத்தில் நம்மகிட்ட எதுவுமே இல்லைனா கூட முகபாகத்தை காட்டிக்கக்கூடாது. என்கிட்ட இல்லைன்ற விஷயத்தை காட்டிக்காமல் அது இருக்கிற மாதிரியே நம்ம காட்ட காட்ட வெற்றி அதிகமாகும். உங்ககிட்ட பணம் இல்லைன்ற விஷயத்த என்கிட்ட இல்லைப்பா, என்கிட்ட இப்போ இல்லைப்பா, நீ ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன்ப்பா, அது போல் புலம்புறதை விட்டுட்டு என்கிட்ட இருக்குது, இப்போதைக்கு இருக்குது, என்னால் ரன் பண்ண முடியும், நான் சுகமாக இருக்கேன். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய ட்ரெஸ்ஸு, நிறைய பேர் ட்ரெஸ்ஸில் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸு தான் அங்கே காட்டி கொடுக்குற விஷயமே. கங்கிஸ்தானோட போர் ரொம்ப சுலபமாக வின் பண்ணாங்க. ஏன்னா 3000 பேர் பயத்தோடு வந்து போராடினாங்க, வெறும் 200 பேர் தைரியத்தோடு போராடினாங்க. இதுதான் விஷயம், ஈஸியாக ஜெயித்தாங்க. இதே போல் நம்மகிட்ட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அது இல்லை கையில் நிற்க முடியலன்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது நீங்கள் காட்டிக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் சிந்தை இதை கவனிக்குது. நீங்கள் அதை செயல்படுத்த உங்கள் சிந்தையை சொல்லும், இவர் ரொம்ப ஏழ்மை பொழுது, இவரால் முடியாத பொழுது. அதனால் நீங்களே உங்களை கான்ஃபிடெண்ட்டாக பேச ஆரம்பிக்கணும். எனக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது, என் பணம் கையில் இருக்குது, என்னுடைய பணத்தை நான் பார்க்க போகிறேன், இந்த பணம் என் பாக்கெட்டில் தான் இருக்குது, நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன், எனக்குண்டான அனைத்து செல்வங்கள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது வந்து நீங்கள் மனசார சொல்லிகிட்டே இருக்கணும். நம்பர் 3, உங்களுடைய விருப்பங்களை காரணங்களை சொல்லி வழிமாற்றி விடாதீர்கள். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, தான தர்மம் செஞ்சுருப்பீங்க, கைமாறு கருதாமல் உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்க திரும்ப செய்வாங்களாம் இல்லாமல் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க, கடவுளே இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணேன், நீங்கள் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்பீங்க. இத்தனை பேருன்னு சொல்லும்பொழுது நம்ம மனசில் என்னன்னா, இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதை வந்து சொல்லி காட்டினாவே வந்து தப்பு, ஒரு மாதிரி ஒரு எண்ணம் தோணும்ல, நம்மளாம் சொல்லி காட்டக்கூடாது, யார்கிட்ட சொல்லாமல் தான் வச்சுருக்கோம். ஆனால் கடவுள் இதுக்கு தெரியும்ல, அவர் கணக்கு வச்சுருப்பார்ல, ஏன் நமக்கு செய்யாமல் இருக்கிறாரு ஒரு கேள்வியும் நமக்கு எழும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை கடவுள் நிறைவேற்ற காத்துட்ருக்கார். ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபா நீங்கள் கொடுத்தா கூட அது திரும்ப கண்டிப்பாக வரும். ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் எப்படி வச்சுக்கணுன்னா, நீங்கள் நேர்மையானவர்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கண்டிப்பாக கிடைக்குன்றத நீங்கள் உங்கள் ஆழ் மனசு சொல்லிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு தவறான காரியம் கிடையாது. உங்களுடைய நேர்மை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கிறது, அத்தகைய பிரபஞ்சம் எனக்கு திரும்ப செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணுங்க. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண கடவுளை விட்டு பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டார். இந்த பிரபஞ்சம் உங்களை அப்படியே விட்டு விடாது, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும்னா, அந்த எண்ணங்களை நீங்கள் மனசில் வச்சுட்டு, கடவுளே நான் இத்தனை பேருக்கு செஞ்சுருக்கேன், அத்தகைய நன்மைகள் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அது நான் பார்க்கல, அதை நான் பிலீவ் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும், என்னுடைய வருமானமும் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். சில பேர் யோசிப்பாங்க, கையில் பணமே வர மாட்டுது, அப்படியே கரைஞ்சி ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட பணம் வரும், கண்டிப்பாக தங்கும், அது உங்ககிட்ட தங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய உழைப்பும் கண்டிப்பாக வீண் போகாது, அது கண்டிப்பாக உங்களுக்கான பலனை அளிக்கும். இந்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றிய ஒரு தெளிவு, அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியது பணத்துக்காக கிடையாது, சிந்தைக்காக உழையுங்கள். நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்ய தேவையில்லை, உங்கள் சிந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாவே போதும், மகிழ்ச்சியாக அது ஏற்றுக்கொண்டாவே போதும், பணம் வந்துடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது, உங்கள் பணத்தை நீங்கள் பெறுவதற்கு உண்டான ஆட்டிடியூட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அது உங்கள் மனசுலையும் உங்களோட உடையிலும் உங்களோட பேச்சிலும் உங்களோட பார்வையிலும் தெரியணும். சோர்ந்து போனீங்கன்னா இன்னும் சோர்வு அதிகமாகும். தைரியமாக இருக்கணும், எந்த விதத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா வெற்றி பெறுவர்களுடைய பெரிய பலமே தைரியம்தான். கங்கிஸ்தான்கிட்ட பெரிய படை இல்லை, சின்ன படை தான். ஆனால் அவன்கிட்ட இருந்தது தைரியம் மட்டும்தான், அவன்கிட்ட இருந்தது புத்திசாலித்தனம் மட்டும்தான். இந்த தைரியம் இருந்தாவே போதும், வராத பணமும் வந்து சேர்ந்துடும். நம்பர் 3, நீங்கள் செய்த நன்மைகள்லாம் கவுண்டிங் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சிந்தைக்கு அது ஞாபகப்படுத்துங்க. அதை நீங்கள் நன்றி செஞ்சுட்டு சொல்லி காட்டுறது கிடையாது, நீங்கள் உண்மையானவர்கள் என்பது உங்கள் மனசு சொல்லுங்கள். ஏன்னா சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம், நம்ம எவ்வளோ நல்லவங்கன்றது நம்ம மறந்துடுவோம். நம்ம இன்னும் பெரிய தப்பு பண்ண மாதிரியோ பாவம் பண்ண மாதிரியோ நம்ம நினச்சிக்கிட்டு, நம்ம பண்ண பாவத்தினால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நம்ம மனசை சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் நேர்மையானது அடிக்கடி உங்கள் சிந்தைக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கான பணம் வர துவங்கிவிடும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.